ஓரளவுக்கு கான்டாக்ட் பண்ற அளவுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, யூனிவர்சிட்டிஸ் போயிட்டு அளவுக்கு ஃப்ரீயா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு செல்ஃபா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்காம யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்க. டைரக்டா யூனிவர்சிட்டிஸே போயிடுங்க. நீங்க நெட்லயே யூனிவர்சிட்டி நம்பர் எடுத்து நம்ம யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து போய் செக் பண்ற அளவுக்கு டைம் இல்ல, ட்ரைனிங் இல்லாம என்னால படிக்க முடியாது, எனக்கு கம்பல்சரி ஒரு டீச்சருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஏஜென்ட்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ ஏஜென்ட்ஸ் இஸ் ஸ்டடி சென்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏஜென்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அபிஷியலா இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ இல்ல சும்மா நான் வந்து ஒரு 10 பேரை வச்சு நடத்துறேன், ஒரு 5 பேரை வச்சு நடத்துறேன்னு சொல்றவங்களை நம்பி நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலாயிரும். ஏன் அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து கட்ட வேண்டிய பேமெண்ட்டை விட 3 மடங்கு அதிகமாக தான் நீங்க ஏஜென்ட்டுக்கு பண்ணுவீங்க மினிமம். இப்ப யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரிக்கு இயர்லி வந்து ஒரு 4,000 சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏஜென்ட்ஸுக்கு வந்து மினிமம் 12 to 16,000 18,000 வரைக்கும் பே பண்ற மாதிரி ஆகும். 3 to 5 டைம்ஸ் வரைக்கும் அதிகமாகலாம். ஸோ அப்போ அந்த ஏஜென்ட் கரெக்டா உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா இட் வில் பி பெட்டர். பட் அப்படி பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஸோ நானுமே பிகினிங் ஸ்டேஜ் எல்லாம் ஒரு டிகிரி கரஸ்ல பண்ணேன். ஸோ எனக்கு மொத்தமாவே அந்த 3 வருஷத்துல அவங்க நடத்தின கிளாஸஸ் வந்து 2 கிளாஸஸ் தான் கண்டக்ட் பண்ணி நடத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸோ சப்போர்ட்டிங் செஷன்ஸோ ஸ்கூல் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய எத்தனை கிளாஸ் இருக்குன்னு கேளுங்க, எத்தனை நாள் நம்ம கிளியர் பண்ணணும்னு கேளுங்க, டவுட் கிளியரன்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேளுங்க. அதே மாதிரி அவங்க எங்க வச்சிருக்காங்க ஸ்டடி சென்டர், எத்தனை பேர் அங்க படிக்கிறாங்க, ஸோ எவ்வளவு ஃபீஸஸ் வாங்குறாங்க, ஸோ எத்தனை நாளைக்கு ஒரு 10 கிளாஸஸ் இருக்கும், அங்க கிளாஸ் எடுக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் வந்து ஆல்ரெடி காலேஜ்ல ஒர்க் பண்றவங்களா, அபிஷியலா யூனிவர்சிட்டியால அங்கீகரிக்கப்பட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு டிகிரியை சூஸ் பண்றது, ஏஜென்ட்ஸை சூஸ் பண்றது இட் வில் பி வெரி பெட்டர்.